அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதரிய ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி யூதா எழுதின பொதுவான நிருபம், பக்க நம்பர் 332 பக்கம், புதிய ஏற்பாடு. வாசிக்கலாமா? 24வது வசனம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். போதும். 2 ஆழமான பகுதிகளை யூதா என்கிற சகோதரர் எழுதியிருக்கிற பொதுவான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இவர் யாருக்கு எழுதுகிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை வாசிங்க. 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவாக இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் காணப்பட்டது. இந்த நிருபம் எதற்காக எழுதப்பட்டது? தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் காணப்பட்டது. அப்ப இந்த நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. இவரை குறித்து மேலே யார் என்று வேதம் சொல்கிறது? யூதா. இந்த யூதாவை குறித்து யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். நீங்கள் ஒரு நிமிஷம் கடந்து வந்துட்டு நம்ம இந்த பகுதிக்குள்ள போயிடலாம். இவர் யார்? 3வது வசனம், 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, யூதா, சிமியோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். மேல யூதா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்புடைய சகோதரனுமாகிய யூதா. அப்ப இது எழுதினது யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்துல மாம்சீகத்தின்படி பிறந்த ஒரு சகோதரன், யாக்கோப்புடைய சகோதரன். அந்த தேவ மனுஷன் தான் இந்த நிருபங்களை எழுதுறாரு. என்னன்னு எழுதுறாரு? நீங்கள் தைரியமாய் போராடணும். அதுக்காக இந்த நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் எழுதப்பட்டிருக்கு. அதுல கடைசி அந்த வரியில எழுதுறாரு, தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதை செய்கிறார், அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை அழகா இந்த இடத்துல எழுதுறாரு. வலுவாதபடி உங்களை காக்கவும். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல வழுகி போய் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா சங்கீத புஸ்தகம் 91:12வது வசனத்தை நீங்கள் எனக்காக எடுத்துக்கொள்ளும்படி உங்களை பச்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனத்தை சொல்லிதான் பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தர்க்கித்தான், பேசினான், வாதாடினான். அவரை அந்த வசனத்தின்படி எப்படியாவது சிக்க வைக்க அவன் முயற்சி செய்தான். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்க பாடின வார்த்தைய மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பிசாசானவன் இந்த வசனத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட பேசுற வார்த்தை தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் இந்த காலை வேளையில பார்க்கும்படி உங்களை தாழ்மையாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப பிசாசுக்கு வசனம் தெரியுது. அவன் கரெக்டா சொல்றான், எழுதியிருக்கிறதே. இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. அப்ப அவன் எதை நோட் பண்ணி காட்டுறான்? குதி, தூதர்கள் உங்கள் கால்களை பிடித்துக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த காலை வேளையில யூதா என்ன எழுதுறாரு? வலுவாதபடி உங்களை காக்கவும். இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல உங்கள் இருதயம் வள்ளிவி போய், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வள்ளிவி போய்
உங்க ஜெப வாழ்க்கை வள்ளிவி போய், உங்கள் பரிசுத்த வாழ்க்கை வள்ளிவி போய், அல்லது ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் தடுமாறி போய் இந்த காலை வேளையில நிலை குலைந்து போன ஒரு நிலைமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லது ஜீவித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு காண்பிக்கிறாரு. நான் எப்படிப்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறேன், உன்னை வலுவாதபடி காக்கிற, உன்னை மகிமையுள்ள சன்னிதானத்துல நிறுத்த வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறேன் என்பதை இந்த காலை வேளையில நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் பவுலடிகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் கடந்து வந்தது என்பதை அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 248 பக்கம். எல்லாரும் வசனத்தையும் பக்கத்தோடு நான் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு, எப்பக்கத்திலும். ஒருவேளை இந்த காலை வேளையில மாசத்தின் வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிற நீங்கள் பலவிதமான சூழ்நிலையில நெருக்கப்பட்டு வலிவி போய், தளர்ந்து போய், தள்ளாடி போய், செயலற்று போய், அடுத்து என்ன செய்வதென்றே தெரியாமல் எப்படி 25 நாங்கள் சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு மனநிலைமையோடு நீங்கள் இந்த காலை வேளையில வந்திருந்தால், உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வலுவாதபடி காத்துக்கொள்வேன், நீ சிதறாதபடி உன்னை நான் காத்துக்கொள்வேன், உன்னை மகிமையுள்ள சன்னிதானத்துல கொண்டு போய் நிறுத்துகிற வரையும் நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்பதை உனக்கு நான் இந்த காலை வேளையில உறுதியாக ஆணித்தரமாய் உன்னோடு நான் பேசுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இங்க பாருங்க, பவுல் முகமுகமாய் கர்த்தரை தரிசித்தவர், கமாலியின் பாதத்துல கல்வி பயின்றவர், தேவனுடைய சத்தத்தை கேட்டவர். ஆனா அவருடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை பாருங்க. எப்பக்கத்திலும் நெருக்கம், கிழக்கிலையும் மேற்கிலையும் தெற்கிலையும் வடக்கிலையும் மேலையும் கீழையும் சுற்றிலும் முற்றிலும் எனக்கு நெருக்கம் உண்டானுச்சு. அடுத்து கலக்கம் உண்டானது, மன முறிவு உண்டானது. ஒருவேளை இதை படிக்கிறப்ப நம்ம அசால்ட்டா படிச்சிருப்போம், ஆனா அநேகர் இதை படிக்கும் பொழுது கண்ணீரோடு படிப்பாங்க. ஏன்னா எப்பக்கத்திலும் நெருக்கம். வீட்டில் பிரச்சனைனா பரவாயில்ல பிரதர், வேலையிலும் பிரச்சனை, வேலையில பிரச்சனைனா பரவாயில்ல பிரதர், தெருவிலையும் பிரச்சனை, குடும்பத்திலையும் பிரச்சனை, உற்றார்கள் நடுவிலும் பிரச்சனை. நாங்க எத்தனையை தான் சமாளிக்கிறது? வேதம் சொல்லுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆயிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. என் நாமத்தின் நிமித்தம் பொய்யாய் குற்றச்சாட்டப்படுவீர்கள், ஆனாலும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே பவுல் இன்னொரு இடத்துல இன்னும் சொல்லக்கூடிய காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலருக்கு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 204வது பக்கம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 20வது வசனத்தை வாசிக்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ. அநேக நாளாய், 204வது பக்கம். அநேக நாளாய் சூரியனாவது சந்திரன்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால். அவர் பாருங்க, அந்த கால சூழ்நிலையை பாருங்கள். அநேக நாளா சூரியனும் இல்லையா, அநேக நாளா நட்சத்திரங்களும் இல்லையா. அப்ப அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? சூரியனே இல்லாமல் இருந்தால் எவ்வளவு இருள் இருக்கும், சந்திரனே இல்லாமல் இருந்த, நட்சத்திரங்களே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்ப எவ்வளவு ஒரு கார் மேகம், எவ்வளவு ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலம் அது. வேதம் சொல்லுது அநேக நாளாய், ஒரு நாள் 2 நாள் அல்ல, அநேக நாளாய். ஒருவேளை இன்னைக்கு இதை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நாளாய் உங்களுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், அநேக நாளாய் உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாமல் இருக்கலாம், அநேக நாளாய் உங்களுடைய வாழ்க்கையில இரக்கம் தயவு மனதுருக்கம் காணப்படாமல் இருக்கலாம், அநேக நாளாய் உங்களுக்கு சத்துருக்கள் உங்களுக்கு யுத்தம் உங்களுக்கு விரோதமாய் நடத்தி கொண்டு இருக்கலாம், அநேக நாளாய் பகைகள் விரோதங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை அநேக நாளாய் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வேதனைப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். அவர் சொல்றாரு பாருங்க, காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினா கடைசியில ஒரு முடிவு சொல்றாரு, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிடுச்சு. அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்னன்னு சொல்றாரு, பிழைப்பதற்கு வழியே கிடையாது. ஏன்னா சூரியனையும் பார்க்க முடியல, நட்சத்திரங்களையும் நாங்க பார்க்க முடியல, பெரும் காற்று மழை அடித்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை தரையா இருந்தா இறங்கி தரைப்பாதைனா ஓடிடலாம்,
நாங்கள கடலுக்குள்ள இருக்கிறோம், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருச்சு. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்றுப்போன ஒரு நிலைமையில, எதிர்காலமே எனக்கு தெரியல பிரதர், என் காலை வலிவி போயிருச்சு, என் விசுவாசம் வலிவி போயிருச்சு, என் நம்பிக்கை அற்று போயிருச்சு, என்னுடைய சூழ்நிலை நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில இருக்கிறது, என் கண்கள் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிர்மாறாய் இருக்கிறது, இந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னை காத்து நடத்துவாரா, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்கிற இந்த காலை வேளையில கேள்விகளோடு நீ வந்திருந்தால் உனக்குத்தான் கர்த்தர் அநேக ஜெபத்திற்கு பின்னாடி சொல்றாரு, நான் வலுவாதபடி உன்னை காத்து மகிமையுள்ள சன்னிதானத்துல கொண்டு போய் உன்னை மாசற்றவனாக குறையற்றவனாக நான் நிறுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன் என்பதை நீ முதலாவது தெரிந்து கொள்ளணும். அதற்குத்தான் கர்த்தர் இந்த நிருபத்தையே எழுதி வைத்திருக்கிறாரு. உங்களை பலப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த காலை வேளையில பேசுகிறாரு. ஆனா அவங்க புறப்படும் பொழுது கால சூழ்நிலை எப்படி இருந்துச்சான்? 13ஆம் வசனம் பாருங்க. தென்றல் மெதுவாய் அடித்து கொண்டிருந்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். அவர்கள் பெறப்படும் பொழுது காரியம் எப்படி இருந்துச்சா? அழகா இருந்துச்சு, மெதுவா இருந்துச்சு. நம்மளும் 24 ஆரம்பம் அழகா இருந்துச்சு, மெதுவா இருந்துச்சு, மிருதுவா இருந்துச்சு, கோரினதெல்லாம் கைகூடினது, விரும்பினதெல்லாம் நடந்துச்சு, பெறப்படும் பொழுது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பிரயாணத்துல இடையில தான் என்ன வந்துருச்சான்? அடுத்த வசனம் சொல்லுது 14, கொஞ்ச நேரத்துக்குள்ளாக, கொஞ்ச மாதத்துக்குள்ளாக, கொஞ்ச நாட்களுக்குள்ளாக, கொஞ்ச வாரங்களுக்குள்ளாக என்ன நடந்துருச்சு? அந்த தென்றல் காற்று காணாமல் போனது, அன்பு காணாமல் போனது, பரிவு காணாமல் போனது, இரக்கம் காணாமல் போனது. முதல்ல இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் முற்றிலும் மாறி போனது. இப்ப கால சூழ்நிலைகளே மாறிடுச்சு. கொஞ்ச காலத்துக்குள்ளே வேற காற்று அடிச்சிச்சு. முதல்ல அடிச்ச காற்று தென்றல் காற்று, இப்ப அடிக்கிற காற்று பயங்கரமான கிளியோத்தோன் என்று சொல்லப்பட்ட யூரோ கிளியோத்தோன் என்றும் கடுங்காற்று அதே கப்பலில் மோதினது. முதல்ல அதே கப்பலுக்கு தென்றல் காற்று அடிச்சிச்சு. அதுல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது பாருங்கள். 37வது வசனம். கப்பலில் 276 பேர்கள் இருந்தார்கள். அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணின பிரயாணிகள் 276 பேர்கள் அதை பிரயாணம் பண்றாங்க. அந்த 276 பேர்களுக்கும் அந்த காற்று தென்றல் காற்று. கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த காற்று மாறி 276 பேர்களுக்கும் யூரோ கிளியோத்தான் என்று சொல்லப்பட்ட கடும் காற்று வீசியது. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில காற்று மாறி அடிக்குதா? முதல்ல அடிச்ச காற்று தென்றல் காற்று, இப்ப அடிக்கிற காற்று கடுங்காற்று அடிக்குதா? முன்னாடி நல்லா தான் பிரதர் இருந்தோம், இப்பதான் எங்களுடைய வாழ்க்கையில சரிவுகள், ஏமாற்றங்கள், விரக்திகள், துக்கங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், புரிந்து கொள்ளாமைகள், ஒத்து போகாமைகள், பலவிதமான சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. என்ன செய்வோம்? இதுல அவர் சொல்றாரு 22வது வசனத்தை பாருங்களேன். அதுலயே அவர் எழுதுறாரு, ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். ஆனால் அங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். 276ல ஒரே ஒரு நபர் ஊழியக்காரன். அங்க இருக்கிற 276ல 275 பேர் உலக மனிதர்கள். ஆனா ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர் அந்த இடத்துல நிக்கிறாரு. அவர்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாருங்களே 22. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் 276 பேர்ல ஒரு ஆள் கர்த்தருடைய ஊழியக்காரர் இருக்கிறான் இல்லையா? அன்றைக்கு அந்த கப்பலுக்குள்ள என்ன நடக்குது? என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, நல்லா கவனிக்கணும், என்னிடத்தில் வந்து, அப்ப எங்க வந்தாரு? அந்த காற்றுல, அந்த கப்பல்ல, அந்த மூழ்கிக்கிட்டு இருக்கிற கப்பல்ல, கடுங்காற்று அடித்து கொண்டு இருக்கிற கப்பல்ல, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன அந்த கப்பல்ல, விரும்புகிற இடத்திற்கு போகாமல் வேறே இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிற அந்த கப்பல்ல ஒரு தேவ ஊழியக்காரன் இருக்கிறதுனால கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல வந்து நின்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? பவுலே, பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் 275 பேரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்ல. உன்னோடு பிரயாணம் பண்ணுகிற யாவரையும், உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும்
கர்த்தர் தயவு பண்ணி 2025க்குள்ள பாதுகாப்பா கொண்டுட்டு போவாரு. உங்க கால்கள் வலுவாது, உங்க குடும்பம் மூழ்கி போகாது, கப்பற் சேதமே அல்லாமல் எந்த ஒரு பிராண சேதமும் உங்களுக்கு வராது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை காத்து உங்களை மகிமையுள்ள 2025க்குள்ள கொண்டுட்டு போவாரு. ஆனா நாம என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆவியானவரை பற்றி பிடித்து கொள்ளணும். பாருங்கள், வேதம் சொல்கிற சில வசனங்களை உங்களுக்கு மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 368வது பக்கத்துக்கு கடந்து வருவோம். பழைய ஏற்பாடு 368வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 சாமுவேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா ஜெபத்தோடு? அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்றும் உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். யோனத்தானுக்கிட்ட தாவீது பேசுறார். உன்னுடைய கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கிறதுன்னு உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஆகையா யோனத்தானுக்கு மன நோவு, மன வருத்தம் உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்றார். தாவீது சொல்ற, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்கிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். ஒரு தேவ மனுஷர், ஒரு கர்த்தரால் தெளிவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு காலகட்டங்கள், கால சூழ்நிலைகள், ஒரு இருள் சூழ்ந்த காலம் வருகிறது என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. பகற்காலமும் இருக்கு, ராக்காலமும் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே பகற்காலம் மட்டும் இருக்காது. சில ராக்காலமும் நம்முடைய வாழ்க்கையில வரும், சில போராட்டங்கள் வரும். அந்த காலத்துல தேவன் நமக்கு எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் என்பதுதான் நம்ம வேதத்திலிருந்து இந்த காலை வேளை தியானித்து கொண்டிருக்கிறோம். தாவீது பாருங்கள், கோலியாத்தோடு யுத்தம் பண்ணினவன், சிங்கத்தோடு யுத்தம் பண்ணினவன், கரடியோடு யுத்தம் பண்ணினவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். வேதம் சொல்லுது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். வேதத்துல பல இடத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் காரிய சமர்த்தன், அவன் யுத்த வீரன், அவன் அழகானவன், அவன் யாழை எடுத்தால், அவன் ஊதினால் பிசாசுகள் அலறும். இப்படி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா அந்த மனுஷனுக்கும் என்ன சூழ்நிலை வருதா? எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்துச்சு. பார்த்தீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. மரணம் நெருங்கிருச்சு. காரணம், சவுல் விரட்டி 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 அவனை கொல்றான். தாவீது போற இடம் பூரா சவுல் ஒரு அவன் சொல்றான், அந்த தெல்லு பூச்சியவா தேடி நீர் வந்தீர். நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், என்னைய போய் நீர் தேடி வரலாமா? நீர் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய நீர் என்ன போய் நீ தேடி வரலாமா? நான் ஒரு தெல்லு பூச்சி. அப்படின்னா அந்த தெல்லு பூச்சி ஒரு நாள் மட்டும் வாழக்கூடியது. அதுக்கு வாழ்நாளே ஒரே ஒரு நாள் தான். இப்படி வாழ்நாள் குறுகின ஒரு சாதாரண மனுஷன் நான், ஒரு சாதாரண ஒரு இடையன் நான், என்ன போய் ராஜா தேடலாமா? அப்ப இவனுக்கு என்ன காலகட்டங்கள், மரணம் நெருங்கி வந்திருக்கு. அதைத்தான் அவர் சொல்றாரு, எனக்கும் மரணத்திற்கு ஒரு அடி தூரம். ஒருவேளை இதை கேட்கிற இன்றைக்கு உங்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை இருக்கலாம். எங்களுக்கும் வறுமைக்கும் ஒரு அடி தூரம் தான் பிரதர், எங்களுக்கும் கஷ்டத்திற்கு ஒரு அடி தூரம் தான் பிரதர், எங்களுக்கும் போராட்டத்திற்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கு. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எத்தனையோ இக்கட்டுகள். இவர் கடந்து போற பாதையை பாருங்க, எனக்கும் மரணத்திற்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குங்கிறார். இதே தேவ மனுஷன் சங்கீதம் 57 4வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 57:4 இந்த வசனம் எல்லாம் அவர் எழுதினது தான். அவர் மூலியமாய் தேவன் பாடி வைத்த தேவனுடைய வார்த்தைகள் தான். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். 57வது சங்கீதம். இன்னைக்கு உங்களுக்கும் பிரச்சனைக்கு நடுவில் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதா? வாசிக்க 4வது வசனம். என் ஆத்துமா எங்க இருக்கான்? சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம லேசா மேலோட்டமா படிக்கிறோம். கொஞ்சம் உள்ள இறங்கி ஆழமா படிச்சா நம்மகிட்ட பழகிற, உங்கள்கிட்ட பழகிற, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு தாவீது அழகா சொல்றாரு. நான் எங்க இருக்கிறேங்கிறாரு, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. அப்ப சுத்தியில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்களா? சிங்கத்தை போல இருக்கிறாங்களா? சிங்கம் எப்படி இருக்கும்? தானியலை கொண்டு சிங்க கபில இறக்கி விட்டோன்னே சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணினது. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். ஆனால் அடுத்த நாள் அவனை வெளியே தூக்கிட்டு அவன் மேல குற்றப்படுத்தினவர்களை உள்ள போடும் பொழுது அந்த சிங்கங்களை எதிர்கொண்டு பாஞ்சு அவருடைய எலும்புகளை முறித்து போட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
இப்ப தாவீது சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமா சிங்கம்னு எழுதல, ஒருமையில இல்ல, பன்மையில இருக்கு. சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது. என்னை சுத்தியில் இருக்கிற மனுஷர்கள் எப்படி இருக்கிறாங்களா, தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். நல்லதை இறைக்கல, விதையை இறைக்கல, தீயை இறைக்கிறாங்களா, தீயை அள்ளி மேல போடுறாங்க. இன்னைக்கு உங்க மேலையும் போடுறாங்களா? சொல்றதெல்லாம் அபாண்டமா இருக்கும், குற்றச்சாட்டாக தான் இருக்கும். நல்லதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, எதை பார்த்தாலும் குறையத்தான் சொல்லுவாங்க. நல்லது 1,00,000 இருக்கும், ஆனா ஒரே ஒரு குறை இருக்கும். அவங்க சொல்லும் பொழுது எதைத்தான் சொல்லுவாங்க? குறையத்தான் சொல்லுவாங்க, நல்லதையே சொல்லவே மாட்டாங்க. ஏனென்றால் மனிதர்கள் குறையை மட்டும்தான் பார்ப்பார்கள். தேவன் நமக்கு எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். ஆனா நாமும் கூட கர்த்தரிடத்துல நன்மையை மறந்துட்டு ஏதாவது ஒண்ணு தரலைன்னா அதைத்தான் சொல்லுவோம். கர்த்தர் அதைத்தான். ஆனா ஜீவன் தந்திருக்கிறாரே, சுகம் கொடுத்திருக்கிறாரே, பலன் கொடுத்திருக்கிறாரே, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரே, நம்முடைய வாழ்க்கையில பிழைப்பூட்டுவதற்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாரே. இன்னைக்கு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் மரணத்திற்கு ஏதுவான வியாதி உள்ளவர்களா இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் 2 கண்களையும் இழந்தவர்கள் இருக்காங்க தெரியுமா? வீட்டுல போயிட்டு வரேன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர்கள் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை தெரியுமா? ஆனா கர்த்தர் நம்முடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி பாதுகாத்து தாங்கி தூக்கி சுமந்து ஏந்தி தப்புவித்து எல்லா வல்லடிகளுக்கும் சத்துருடைய அம்புகளுக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்கிறாரே. அந்த எத்தனை நன்மை செய்த தேவனுக்கு நம்ம எத்தனை நன்றி சொல்லி அவரை துதிக்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இவர் சொல்றாரு பாருங்க, தீயை இறைக்கிறாங்களாம். சுத்தியில் இருக்கிறவங்க எல்லாம் அவருடைய இனத்தார் தான், அவருடைய குலத்தார் தான், அவருடைய கோத்திரத்தார் தான். அவர் வேற ஊர்க்காரங்களை சொல்லல, தன்னுடையோடு இருக்கிறவங்கள தான் சொல்றாரு. தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே இருக்கிறேன், கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் எப்படி இருக்குதான்? ஈட்டி. நான் அதை தியானிக்கும் பொழுது யோசித்தேன், பல்லு பூரா எப்படி இருக்குதான்? ஒவ்வொரு ஈட்டியா இருக்குதான். அடுத்து அம்புகளா இருக்குதான். அவர்கள் நாவுகள் எல்லாம் கருக்கான பட்டயமா இருக்குதான். அப்ப மனுஷனுடைய வாய்க்குள்ள ஈட்டி இருக்கு, மனுஷனுடைய வாய்க்குள்ள அம்பு இருக்குது, மனுஷனுடைய வாய் பூரா பட்டயமா இருக்கு. பட்டயத்தால வெட்டுறாங்களா, வார்த்தையால கொல்றாங்களா? சில பேர் சொல்லுவாங்க, அடிச்சுட்டா கூட மறந்துடலாம் பிரதர், வார்த்தையால என்னை பேசிட்டாங்களே, வார்த்தையால என்னை திட்டாங்களே, வார்த்தையால என்னை நோக்கடிச்சிட்டாங்களே. இன்னைக்கு மனுஷனுக்கு மறக்க முடியாதது வார்த்தை தான் தேவனுடைய பிள்ளைகளே. அதனாலதான் வேதம் சொல்லுது, உன் வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாயிரு. கப்பலை நிறுத்திடலாம், குதிரையை நிறுத்திடலாம், ஆனா அந்த நாவை அடக்க ஒரு மனிதனால முடியாது. அதை அடக்க ஒருத்தரால தான் முடியும். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால தாவீது சொல்றார், என் வாய்க்கு காவல் வையும், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. அப்ப நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை பெறப்படணும்? பிரியமான வார்த்தைகள் பெறப்படணும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, தாவீது சொல்றாரு, ஆத்துமாவே, என் உயிரே, என் ஜீவனே சிங்கங்களுக்கு நடுவில் இருக்குது, தீயை இறைக்கிற மனுப்புத்திரருக்குள்ளே நான் கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் எல்லாம் எப்படி இருக்குது? ஈட்டியாவும் அம்பாவும் இன்னும் பட்டயமாவும் இருக்குது. ஆனா அந்த மரணம் என்னை தொட முடியாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறாரு. அந்த மரணம் அவனை தொற்றுச்சா? தாவீத தொடவே முடியல. தேவனுடைய பிள்ளைகள், அந்த யூரோகுலித்தோன் கப்பல் அந்த வாழ்க்கையை மூழ்கப்படுத்திச்சா? மூழ்கப்படுத்தல. பிரியமானவர்களை, தப்பித்து அவர்கள் கரை போனார்கள். அப்ப எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீங்க வலிவி போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வலுவாதபடி காத்துக்கொள்வார். அதனால சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க, குழப்பங்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி நிற்கிற யூரோகுலித்தோன் என்கிற போராட்டத்தை நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வல்லமையுள்ளவரை நோக்கி நீங்க பாருங்க. வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை 49வது பக்கம், ஆதியாகமம் புஸ்தகம், தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட், 37ஆம் அதிகாரம் 24வது வார்த்தையை நம்ம ஜெபத்தோடு வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. யார? 23. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி. எவர்கள் கலற்றி? அவங்க அண்ணன்கள். அப்ப யாராலே அவன் அவமானப்படுத்தப்படுறான்? அன்னைங்களாலே. யாராலே அவன் நிர்வாணப்படுத்தப்படுறான்? அன்னைங்களாலே. பல வர்ணமான அங்கி, அது சேஷ்ட புத்திர பாகத்துக்குரிய ஒரு அடையாளத்துக்குரிய அங்கி, வாரிசுங்கிறதுக்கு அடையாளத்துக்குரிய அங்கி தான் பல வர்ணமான அங்கி.
அதை யாக்கோப்பு தன் ரொம்ப நேசித்த மகனுக்கு யோசேப்புக்கு அந்த பல வர்ண அங்கியை போடுவார். ஆனால் அந்த அங்கி அவன் போட்டிருக்கிறத சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, அதை புரிந்து கொள்ள முடியல. பகை, வைராக்கியம், விரோதம் அவன் மேல வந்து அவனுடைய வஸ்திரத்தை முதல்ல புடுங்குறாங்க. இவனுக்கு மட்டும் இந்த வஸ்திரமா? நமக்கெல்லாம் வஸ்திரம் ஆட்டு மேய்க்கிற வஸ்திரம், இவனுக்கு மட்டும் பல வர்ண அஸ்திரமா? நம்மெல்லாம் அப்பாவுக்கு வேலைக்காரை மாதிரி இருக்கிறோம், இவன் மட்டும் வாரிசு மாதிரி இருக்கிறானே சொல்லி ஒரு காய்மகாரம், விரோதம். அதனுடைய விளைவு எங்க கொண்டு போய் போட்டாங்களா? குழியில கொண்டு போய் போட்டார்கள். சரி, அப்படியே அவன் அழிஞ்சு போயிட்டானா? குழியில தள்ளுனா அழிஞ்சிருவானா? வேதம் சொல்லுது, வலுவாதபடி காக்கிறவர், மகிமையுள்ளே சன்னிதானத்துல மாசற்றவளாய் நிறுத்துகிறவர். அங்க கப்பற்சேதம் பவுலுடைய ஊழியத்தை தடுக்கல. மரணம், எனக்கு மரணத்திற்கு ஒரு அடி தூரம் தாவீதை ராஜாக்குவதுக்கு அது தடையா இல்லை. அந்த மரணத்தை அவன் வென்று அவன் ராஜாவாய் மாறினான். இங்க பாருங்க, குழியில கொண்டு போய் போட்டுட்டாங்க. யோசேப்பு தரிசனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலான்னு சொல்லி அவனை குழிக்குள்ள கொண்டு போய் சொந்த சகோதரர்களே போட்டாங்க. இவனுக்கு பகை சொந்தக்காரர்கள் தான். வேதம் சொல்லுது, உன் சத்துரு உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. உனக்கு பிரச்சனை எங்க இருந்து? உனக்கு பிரச்சனை நிச்சயமா அமெரிக்காவில இருந்தோ, ஆப்பிரிக்காவில இருந்தோ, ஜப்பான்ல இருந்தோ, அல்லது பக்கத்து நாட்டுல மாநிலத்தில இருந்தே வராது. உனக்கு பிரச்சனை உன் கூட இருக்கிறவங்க தான், உன்கிட்ட பழகிறவங்க தான். நீ யாரை அதிகமாய் நேசிக்கிறியோ அவங்க தான் உனக்கு ப்ராப்ளம். வேதமா அது அப்படிதான் சொல்லுது. வேதம் சொல்லுது, உன் சத்துருக்கள் உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்ப இவனை யார் குழியில இறக்குனது? இவனை யாரு, இவனுடைய வஸ்திரத்தை யார் பிடுங்கினது? அவன் ரத்தம் தான். அவன் சரீரத்துல இருக்கிற இன்னொரு அவயம்தான். அவன் ரத்தத்துல ஓடக்கூடிய இன்னொரு ரத்தம் தான். அப்ப பாருங்க, விரோதம் சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கு. இப்ப இவனை கொண்டு போய் எங்க தள்ளிட்டாங்களா? எடுத்து குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. அப்ப தாவீது சொல்றது சரித்தானே? என்ன சொன்னாரு? என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுப்புத்தருக்குள்ளே நான் கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டியும் அம்புகளும், அவர்கள் நாவு கற்கான பட்டயமா இருக்கிறதுன்னு சங்கீதக்காரன் பாடினது இங்க எவ்வளவு கரெக்டா இருக்கு பாரு. அவன் பாட போறதே முன்னாடியே நடந்துருச்சு. அப்ப தான் யோசேப்பை சுத்தி இருக்கிறவன் பூரா எப்படிப்பட்டவன்? பற்கள், ஈட்டி போன பற்கள், அவனுடைய வார்த்தைகள் அம்பு போல வார்த்தைகள். இவனை கொண்டு போய் சொந்த தம்பியை கொண்டு போய் குழிக்குள்ள கொண்டு போட்டுறான். அதுக்குள்ள தண்ணி இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்ப என்ன பாடுபட்டிருப்பேன், எத்தனை கத்து கத்திருப்பேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில குழிக்குள்ள கிடக்கிறீங்களா? உங்களை விசாரிப்பார் யாருமே இல்லையா? பொருளாதாரத்துல உங்களை தூக்கிவிட ஆள் இல்லையா? உங்க மேல பரிவு காட்ட ஆள் இல்லையா? அக்கறை காட்ட ஆள் இல்லையா? உங்கள் நன்மை தீமையில பங்கு பெற நபர்கள் இல்லையா? எவ்வளவோ பேர் உனக்கு இருந்தாலும் உங்களை உண்மையாய் அக்கறையோடு நேசிக்கிற நபர்கள் இல்லாத பட்சத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு ப்ராஃபர்ஸ் சொல்றாரு, நான் உன்னை வலுவாமல் காத்துக்கொள்வேன், உன்னை மகிமையுள்ள சன்னிதானத்துல குறை அற்ற மகனாக உன்னை நிறுத்த நான் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். இந்த ஒரே ஒரு அதிகாரத்துல இந்த கடைசி வரியில அழகா எழுதுறாரு, வலுவாதபடி உன்னை காக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ மறந்து போயிடாத, கலங்கி போயிடாத, திகைத்து போயிடாத, தள்ளாடி போயிடாத. ஐயோ, என் வாழ்க்கையில எல்லாம் போராட்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்குது. பாருங்க, சீசர் படகுல இருக்காங்க. இயேசுப்பா சொல்றாரு, அக்கறைக்கு போகலாங்கிறார். அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, அக்கறைக்கு போகலாம் வாருங்களும்பார். ஆனா அக்கறைக்கு போற பாதையில கடல்ல காற்று அடித்தது, புயல் அடித்தது, கடல் கொந்தளித்தது, கப்பல் ஆடினது. சீசர்கள் எல்லாரும் சொன்னாங்க, நாங்க மரிக்க போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி. இயேசு அந்த படகுல தான் இருக்கிறாரு. அந்த படகு தத்தளிக்கிற படகுல இயேசுவும் தான் இருக்கிறாரு. அந்த புயல் அடிக்கிற படகுல இயேசுவும் தான் இருக்கிறாரு, பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஆனா அந்த சீசர்கள் இயேசுகிட்ட கேட்கிறாங்க, நாங்க மடிந்து போக போகிறோமே. ஏசப்பா எழும்பினாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு காற்றையும் கடலையும் அதட்டினார். அந்த இடத்துல மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்னைக்கு உங்களுடைய 11வது மாதத்துல இந்த 17ஆம் தேதியில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, காற்று அடிக்குதா, புயல் அடிக்குதா, உங்கள் கால் வழுக்குதா, உங்களால நடக்க முடியலையா, செபிக்க முடியலையா, துதிக்க முடியலையா, பரிசுத்தமா வாழ முடியலையா, குடும்பத்தை நடத்த முடியலையா, தரிசனத்தை நோக்கி நடக்க முடியலையா, ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் மனநலவில் பாதிக்கப்பட்டு எப்படி 2025க்குள்ள நாங்கள் பிரவேசிக்க போகிறோம், தோல்வி மனப்பான்மையோடு நாங்கள் போக முடியுமா என்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை,
நீங்க என்னிடத்துல திரும்பும் பொழுது நான் உங்களை வலுவாதபடி காத்துக்கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். இப்போ அவனை குழிக்குள்ள போட்டுட்டாங்களே, அப்படியே அவன் அழிஞ்சு போயிட்டானா தரிசனக்காரன்? அவனை குழியில தள்ளிட்டாங்களே, அதனால அவனுடைய தரிசனம் எல்லாம் இல்லாமல் போயிருச்சா? அழைப்பு உடைஞ்சு போச்சா? இல்லைங்க. அவனை குழியிலிருந்து கர்த்தர் தூக்குனாருங்க, மீண்டும் அவனை உயர்த்தினாருங்க. அவனை கர்த்தர் வைத்த அந்த இலக்கை நோக்கி அழகாய் நடத்தினார். குழி என்பது அது ஒரு பாதையில வரக்கூடிய ஒரு அடிதானே ஒழிய அது முடிவு அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை அடிகள் விழுந்தாலும், எத்தனை குழிகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஜெயத்தோடு கூட நம்ம கடந்து போனால், ஜெபத்தோடு கடந்து போனால், பரிசுத்தத்தோடு கடந்து போனால், நிச்சயமாய் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்புதல் பந்தய பொருளுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இலக்கை நோக்கி நடத்துவாரு. பாருங்கள், சங்கீதக்காரர் 35வது சங்கீதம் 7வது வசனத்துல, 40வது சங்கீதம் 2வது வசனத்துல இந்த யோசேப்புக்கு நடக்க போறத பின் நாட்கள்ல அதை எப்படி தாவீதுக்கு தெரியுமா தெரியாது, அழகா எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 35:7. Thank you, wonderful the Holy Spirit. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டி. காரணமே இல்லாம, சில பிரச்சனைக்கு காரணமே தெரியாது, நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க, பிரச்சனை வந்துடும். நீங்க வாட்டில போவீங்க, வம்பு வந்துடும். சொல்லுவீங்க, நாங்க எதுவுமே செய்யலைங்க, ஆனா பிரச்சனை வந்துருச்சு. நான் ஒரு வார்த்தை பேசலைங்க, வம்பு வந்துருச்சு. அமைதியா தாங்க இருந்தேன், வீட்டுல போராட்டங்க. நிறையருடைய வாழ்க்கையில இதை நீங்க பார்க்க முடியும், பேச முடியும், அது கேட்க முடியும். ஒரு பாருங்க சார், முகாந்திரம் இல்லை. இதே தாவீது சொல்றாரு, நான் இங்க வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ, யுத்த களத்துக்கு நான் முகாந்திரம் இல்லாமல் வந்தேனோ? நானாவா வந்தேன்? எங்க அப்பா தானே என்னை போச்சொன்னாரு. நீங்களும் சொல்லலாம், நாங்களாக இந்த ஊழியத்துக்கு வரல, நாங்களாக இந்த விக்கிரக ஆராதனையை விட்டுட்டு வரல, பாரம்பரியத்தை விட்டுட்டு வரல, கலாச்சாரத்தை விட்டுட்டு வரல, நாங்களாக எங்கள் கண்களை திறக்கல, எங்களுக்காக கண்களை திறக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஞானமும் கிடையாது. யாரை அழைத்தாரோ, யாரை முன்குறித்தாரோ அவர்களைத்தான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அப்ப நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். உங்க சுய ஞானத்துல நீங்க யாருமே வரல. வேதம் சொல்லுது, அவரை யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். அப்ப அழைத்தவர் நடத்துவார் இல்லையா? நீங்க விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்க தானே என்னை அழைச்சிங்க, நீங்க தானே என்னை தெரிந்து கொண்டீங்க. அதே தாவீது சொல்றார் பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டுகிறார்கள். என்ன பாருங்களே, அதே சங்கீதம் 40வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்களே. அவர் சொல்றார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி, அவரு காலத்திலேயே பயங்கரமான உலையில இருந்தாராம், சேற்றில் இருந்தாராம், தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நீங்க எப்படிப்பட்ட சேற்றில் கடந்தாலும் சரிங்க, கர்த்தர் உங்களை தூக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்னைங்க 10 பேர் சேர்ந்து குழிக்குள்ள போட்டுட்டேன், அவன் நினைச்சிருப்பேன் இத்தோட யோசேப்பு முடிஞ்சுட்டான்டான். ஆனா கர்த்தர் அந்த குழியிலிருந்து தூக்கி போத்திப்பார் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து, அங்கிருந்து சிறைச்சாலைக்கு கொண்டு போய், அந்த சிறைச்சாலையிலிருந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு மன்னனா கொண்டு போய், அந்த தேசம் முழுவதையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து யோசேப்பின் தேவன் என்பதை கர்த்தர் திருஷ்டாந்தரப்படுத்தி இன்று வரையும் அவர் மகிமை அந்த மனுஷன் மூலியமாய் விளங்கி கொண்டு இருக்கிறது. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, உன்னை எத்தனை பேர் குழிக்குள்ள போட்டாலும் நீ அழிஞ்சு போக மாட்ட. எத்தனை முறை உனக்கு கால் வழுக்குனாலும் நீ தடுமாறி கீழே விழமாட்ட. உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை வைத்து உன்னுடைய கால்களை அவர் பாதுகாத்து கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. பாருங்களேன், இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு இந்த காலை வேளையில நினைப்பூட்ட விரும்புகிறேன். 928வது பக்கம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம். Thank you, wonderful the Holy Spirit. 38ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. எரேமியா 38ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. 928வது பக்கம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து, 928வது பக்கம், பழைய ஏற்பாடு, எரேமியா 38ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருக்கிற அம்மேலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிர்களினாலே அதில் இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது.
அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். இங்க பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி குறித்து கர்த்தர் சொல்ற வார்த்தையை மட்டும் நீங்க பார்க்க விரும்புகிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவனுடைய அழைப்பு, அவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவனை கர்த்தர் முன்குறித்த காரியம், ஆனா அவன் போகிற பாதை, இது எல்லாம் கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்ப இவர் யாரு? தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னாடி கர்த்தரால் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். அடுத்த வசனம் பின்னாடி பாருங்க, 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப இந்த தீர்க்கதரிசியோடு கர்த்தர் இருக்கிறார். அடுத்த வசனம் 10வது வசனம் பாரு. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அமிழ்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அப்ப இவனுக்கு எவ்வளவு கர்த்தர் சொல்றாரு. பிறப்பிலேயே தெரிந்து கொண்டாரு, கூடையே இருக்கிறாரு, இவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இவன் கட்டலாம், இடிக்கலாம், கவிழ்க்கலாம், உருவாக்கலாம். இன்னும் பாருங்க 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இவ்வளவு தெளிவா வசனம் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் அவனை எங்க போறான்? குழியில கொண்டு போய் அவனை போட்டார்கள். உலையின் சேற்றிலே அவன் அமிழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப ஒருவேளை கேட்கலாம், ஏன் பிரதர் எங்க வாழ்க்கையில கஷ்டம், கர்த்தர் எங்களோடு இல்லையோ, எங்க அழைப்பு சரியில்லையோ, நாங்க கரெக்டா ஓடலையோ, ஏன் எங்களுக்கு அடி, ஏன் எங்களுக்கு வேதனை, ஏன் எங்களுக்கு கஷ்டம்? இப்ப எரேமியா தப்பா ஓடினாரோ, பவுல் தப்பா ஓடினாரோ, யோசேப்பு தப்பா ஓடினாரோ? இல்லைங்க. உலகத்துல நமக்கு உபத்திரவு உண்டு. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நம்ம ஒடுங்கி போக மாட்டோம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவைகளை ஜெபத்தோடு நம்ம எதிர்கொண்டு நிற்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். எரேமியா குழியில போட்டா அதனால ஊழியம் இல்லாம போயிருமா? அவனால பிடுங்க முடியாதா, கட்ட முடியாதா, கவிழ்க்க முடியாதா, நாட்ட முடியாதா? கர்த்தர் அவனோடு இல்லைன்னு அர்த்தமா? குழி வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுது, யோசேப்பை சிறையில வைத்தார்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். போத்திபார் வீட்டுக்குள்ள இருந்தான், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். தாவீத சிங்கங்களின் நடுவில் தாவீது இருந்தாரு, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். வேதம் சொல்லுது, பவுல் அந்த கப்பல் பிரயாணத்துல இருக்கிறாரு, கர்த்தர் அன்றைக்கு அந்த கப்பல்ல வந்து நின்று சொல்றாரு, பயப்படாதே, உன்னோடு யாத்திரை பண்ணின யாவரையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? கிருபையா கொடுப்பேன், நீ தைரியமா இரு, நீ அக்கறைக்கு போவ, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்ப, நீ அந்த இடத்திலும் என்னுடைய ஊழியத்தை செய்வ, நான் உன்னை இந்த கப்பல்ல வழுவி போக விட மாட்டேன், இந்த கப்பல்ல நீ அழிந்து போக மாட்டேன்னு சொல்லி பவுலோடு கர்த்தர் பேசி அவனை தைரியப்படுத்தினார். இந்த காலை வேளையில கடைசி ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 283வது பக்கம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 283வது பக்கம், 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேங்க்யூ லார்ட். உங்களை அழைக்கிறவர், சொல்லுங்க, உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இப்ப உங்க மார்பில கரம் வைத்து, தலையில கரம் வச்சு, இருதயத்துல கரம் வைத்து சொல்லுங்க, என்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அது எத்தனை காற்று அடிக்கட்டும், எத்தனை புயல் வரட்டும், எத்தனை வெள்ளம் வரட்டும், எத்தனை கிளியோத்தான்கள், யூரோ கிளியோத்தான்கள் வரட்டும், எத்தனை சன்புல்லாத்துக்கள் வரட்டும், எத்தனை தொபியாக்கள் வரட்டும், எத்தனை ஆகான்கள் வரட்டும், எத்தனை ஏரோதுக்கள் வரட்டும், எத்தனை பாபிலோன் ராஜாக்கள் வரட்டும், எத்தனை பார்வோன்கள் வரட்டும், எத்தனை மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் வரட்டும், முழு பாதாளமும் உனக்கு விரோதமாக எழும்பி வரட்டும், ஆனா நீ சொல்லணும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என் கால் வலுவாது, நான் நிச்சயமாய் மகிமையுள்ள சன்னிதானத்துல நான் ஒரு நாள் மாசற்றவனாய் நிறுத்துவேன். அந்த வசனத்தை சொல்லி முடிக்கலாமா? மீண்டும் யூதா எழுதின பொதுவான நிருபம் 333வது பக்கத்துக்கு வந்துருவோம்.
கடைசி அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜபத்தோடு எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். 333வது பக்கம் சேர்ந்து சொல்லுங்க. வலுவாதபடி சொல்லுங்க. எங்களை, என்னை, குடும்பத்தை, ஊழியத்தை, என்னுடைய வாழ்க்கையை, என் பிள்ளைகளை காக்கவும் சொல்லு. வலுவாதபடி, அங்க உங்களேன்னு எழுதியிருக்கிறாரு யூதா. நீங்க சொல்லணும், எங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை மாசற்ற நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகிமையுள்ள சன்னிதானத்துல கடைசியில ஒரு நாள் நம்ம அவருடைய சன்னிதானத்துல போய் நிற்பங்க. ஆனா எப்படி இருக்க போறோம்? மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை மட்டும் நினைப்பூட்டிட்டு நான் முடிக்க விரும்புறேன். அந்த கடைசி நாள் சம்பவம் எப்படி இருக்கும்? மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எப்படி கூப்பிடுவாரு, எப்படி அழைப்பாரு? 32ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 25:32. மத்தேயு 25:32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார். சகல ஜனமும். அப்பொழுது சகல சபையும், சகல நாடுகளும், சகல கண்டங்களும், சகல ஊழியக்காரர்களும், சகல விசுவாசிகளும், சகல மூப்பர்களும், சகல அரசியல்வாதிகளும், சகல சினிமாக்காரர்களும், இன்னும் உலகத்தில் இருக்கிற சகல ஜனமும், சகலமும், முழு உலகமும் அவருக்கு முன்னாடி சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் ரெண்டாத்தான் பிரிப்பாரா? செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து மகிமையுள்ள சன்னிதானத்துல போய் நிற்கும் பொழுது 2 கூட்டமா தான் நிற்பாங்களாம். ஒன்னு வலது பக்கம், ஒன்னு இடது பக்கம். இப்ப நம்ம எங்க போறோம்? அது உங்க கையில, என்னுடைய கையில தான் இருக்கு. நீங்களும் நானும் தான். உனக்கு முன்னாடி ஜீவனும் மரணமும் உனக்கு முன்னாடி தான் வைக்கப்பட்டிருக்கு. ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்னாடி தான் வைக்கப்பட்டிருக்கு. உனக்கு முன்னாடி தான் இடுக்கமான வாசலும் விசாலமான வாசலும் வைக்கப்பட்டிருக்கு. உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தா 15 வசனம் வரையும் ஆசீர்வாதங்கள், அதுக்கு அடுத்து போற சாபங்கள். 12 கோத்திரத்துல 6 கோத்திரம் ஆசீர்வாதம் சொல்லும், மற்ற 6 கோத்திரம் சாபம் சொல்லும். ரெண்டுமே வச்சிருக்கிறாரு. ஊழியம் செஞ்சால் ஆசீர்வாதம், ஊழியம் செஞ்சால் சாபம், ரெண்டுமே இருக்கு. நம்ம ஒரு பக்கம் மட்டும் பார்க்க கூடாது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி கர்த்தர் 2 வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுது, ராயனுக்குரியதே ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தணும். 2 இருக்கு. இரவு இருக்கு, பகல் இருக்கு. ராக்காலம் இருக்கு, பகல் காலம் இருக்கு. புதிய ஏற்பாடு இருக்கு, பழைய ஏற்பாடு இருக்கு. எல்லாத்துல 2 இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில 2 நம்ம முன்னாடி தான் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம் என்பதுதான் நம்ம முக்கியம். எல்லாரையும் கர்த்தர் ஒன்று கூட்டுவாரு. ஆனா ஒரு பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து வலது பக்கம் வாருங்கள் என்ன சொல்லுவாராம்? அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள். ஒரே வார்த்தை தான். எந்த சபை, எந்த நாடு, எந்த கண்டம், எந்த மொழி, படித்தவனா படிக்காதவனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, பணக்காரனா பிச்சைக்காரனா ஏழை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே வேர்டு தான் சொல்றாரு. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இதுதான் லாபான் சொல்றான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளவா, ஏன் வெளியே நிக்கிற? ஒட்டகத்துக்கும் பட்டாளத்துக்கும் வேண்டிய ஒட்டகமும் தீவனமும் வேண்டிய இடமும் என்கிட்ட இருக்கு. வெளியே நிக்கிற, உள்ளவா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வா. இடம் நிறைய இருக்கு, வெளியே நிக்காது. இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க, எல்லாரும் வாங்க, உங்களுக்குன்னு உண்டாக்கப்பட்டிருக்க நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதே வார்த்தை பின்னாடி பாருங்களேன், 41. அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்லப்பட்டு? அதே தேவன் தான், ஒரே தேவன் தான். ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு கூப்பிடுறாரு, ஒரு பக்கம் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பாருங்க, லாஸ்ட் முடிவு இதுதான். 2 தான். 2ல் 1 தான் பரலோகம், 1 பாதாளம். எல்லாத்துக்கும் இதே முடிவு. இந்த முடிவு யாராலையும் மாற்ற முடியாது. நியாய தீர்ப்பில் அவர் உட்காரும் பொழுது அவர் கிருபையுள்ளவர் அல்ல, இரக்கமுள்ளவர் அல்ல, தயவுள்ளவர் அல்ல, அன்புள்ளவர் அல்ல, காருண்யம் உள்ளவர் அல்ல, தூக்கி விடுறவர் கிடையாது. இப்பதான் எல்லாமே. இப்ப நீ அன்பா பார்த்தேன்னா அன்புள்ளவர், இரக்கமா பார்த்தேன்னா இரக்கமுள்ளவர், தயவா பார்த்தேன்னா தயவுள்ளவர்,
கிருபையா பார்த்தேன்னா கிருபையுள்ளவர். ஆனா அவரு நியாயாதிபதியா உட்காரும் பொழுது யாராலையுமே அந்த இடம் தப்பிக்க முடியாது. அவர் நியாயாதிபதியா மட்டும்தான் இருப்பாரு. அங்க உன் நீதி தான் உன்னை பாதுகாக்கும். உன் வாழ்க்கையில நீ ஓடின ஓட்டம் தான் உன்னை பாதுகாக்கும். அந்த இடத்துல யாருமே போக்கு சொல்ல முடியாது, சாக்கு சொல்ல முடியாது. மனைவியை கொண்டேன், கணவனை கொண்டேன், பிள்ளைகளை கொண்டேன், ஏறு மாடு கொண்டேன், அப்பா தான், அம்மா தான், தாய் தான், தகப்பன் தான், அண்ணன் தான், தம்பி தான், சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தரும் அவனவனுடைய பிரயாசத்தின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் எழுப்பி நின்று, ஆண்டவரே, அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு நான் வலுவாமல் நின்று அந்த இடத்துல மாசற்றவனாய் நிறுத்த எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி உள்ளமுடைந்து அவரை பார்க்கலாம். ஏசப்பா, கடைசி நாளுடைய வருகையில உம்மை சந்திக்கிற அந்த நாளில் நான் கரையற்றவனாய், பிழையற்றவனாய், மாசு மறுவற்றவனாய், குற்றமற்றவனாய் வலுவாமல் நான் நிற்கணுமே ராஜா. ஒரே ஒரு அதிகாரத்தை அவர் எழுதி கடைசியில சொல்றாரு, உன்னை வலுவாதபடி காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல மாசு அற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். அந்த வல்லமையுள்ளவர் கையில உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்துட்டேன்னா அவர் உன்னை கொண்டு போய் கரெக்டா நிறுத்திடுவார். நீ ஏன் ஓடினா தடுமாறிடுவ. நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் வலுவாமல் ஓடட்டும். மகிமையுள்ள சன்னிதானத்துல வந்து மாசற்றவர்களாய் நிறுத்தப்படட்டும் ராஜா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வலிவி போன சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுங்க ராஜா. எந்தெந்த இடத்துல அவங்க வலிவி போனாங்களோ அந்த வழுக்கல்ல இருந்து அவர்களை தூக்கி நிறுத்துங்க ராஜா. ஒரு சேதமும் அவர்களை தொடாதபடி, ஒரு பிரச்சனையும் அவர்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அவர்களை பார்த்து வழிநடத்தி ஆசீர்வதித்து முடிவிலே மகிமையில நிறுத்துங்க ராஜா. ஒவ்வொருவரும் தொடப்படட்டும், பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.